நார்மல் டைஸ் கான்செப்ட் என்னென்னா 6 சைடு இருக்கும் ஒரு டைஸ்க்கு இல்லைங்களா. அதில் பார்த்தீங்கன்னா டாப் இருக்கும், பாட்டம் இருக்கும், லெஃப்ட் கார்னர், ரைட் கார்னர், அப்புறம் ஃப்ரண்ட் பேக். இதெல்லாம் ஆப்போசிட் சைட்ஸ். லெஃப்ட் கார்னருக்கு ரைட் கார்னரு, டாப்புக்கு பாட்டமு, அப்புறம் ஃப்ரண்ட்டுக்கு பேக்கு இல்லைங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நார்மல் டைஸ்க்கு வந்து 2 ஆப்போசிட் சைடை சேர்த்தா நம்மளுக்கு வந்து சம் 7 வரணும். இது ஒரு கான்செப்ட். அப்படி பார்த்தீங்கன்னா 1க்கு 6 இருக்கும் ஆப்போசிட், அது வந்து 7 வரும். அப்புறம் 2க்கு வந்து 5 இருக்கும், அது 2 ஆட் பண்ணுறப்போ 7 வரும். அதே மாதிரி 3க்கு 4 ஆப்போனண்ட்டாக இருக்கும், அது 2 ஆட் பண்ணால் 7 வரும். இது ஒரு நார்மல் பேசிக் கான்செப்ட். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அதர் ரெகுலர் டைஸில் வந்து என்னென்ன ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. 2 டைஸ் கொடுத்துட்டான். 2 டைஸ்லேயும் வந்து காமன் நம்பர்ஸ் பார்க்கணும். 1 காமன் நம்பர்ஸ் இல்லையா. ஸோ காமன் நம்பர்ஸ்னால் எப்போவுமே நம்ம காமன் நம்பர்ஸ் யூஸ் பண்ணி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் போகணும். கிளாக் வைஸ்ன்றது ரைட் டு லெஃப்ட். காமன் நம்பர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா செகண்ட் டைஸ்ன்னு வச்சுக்கோங்க. இது செகண்ட் டைஸில் 1, அடுத்து அதில் ஃபஸ்ட் டைஸே போட்டு சரி ஓகே, ஃபஸ்ட் டைஸ் கன்சிடர் பண்ணுங்கள். 1 இது கிளாக் வைஸ் டைரக்ஷன். ஸோ ஃபஸ்ட் டைஸ் போடுறீங்கன்னா 1 3 தென் 6. அப்புறம் செகண்ட் டைஸ் போடுறீங்கன்னா 1 2 4. எப்பவுமே என்னென்னா ரிப்பீட்டட் நம்பர்ஸை வந்து நம்ம ரிப்பீட் பண்ணக்கூடாது. ஸோ செகண்ட் டைஸில் இந்த ரிப்பீட்டட் நம்பரை எடுத்துடலாம். ஸோ மீதி இருக்க நம்பர் தான் அதுக்கு ஆப்போனண்ட்டாக வரும். ஸோ 1 2 3 4 6, அப்போது மீதி இருக்க நம்பர் 5 இல்லைங்களா. ஸோ 1க்கு ஆப்போனண்ட் வந்து 5, 3க்கு ஆப்போனண்ட் 2, அப்புறம் 6க்கு ஆப்போனண்ட் 4. இந்த ரூல் பிரகாரம் ஒரு காமன் நம்பர் அப்புறம் அதை கிளாக் வைஸில் பண்ணி நம்ம ஆப்போனண்ட்ஸை கண்டுபிடிச்சிக்கிறோம். அதுக்கடுத்து அட்ஜசன்ட் நம்பர்ஸ் வந்து வில் நாட் பி அன் ஆப்போனண்ட். சாதாரணமாக பார்த்தீங்கன்னா இப்போ 1ன்னா அதுக்கு பக்கத்தில் இருக்க நம்பர் தான் அட்ஜசன்ட் நம்பர். 1க்கு அட்ஜசன்ட் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே அட்ஜசன்ட்டுன்னு போடுறோன்னு வச்சுங்களேன். 1 ஒரே ஒரு நம்பர் மட்டும் எப்போவுமே எடுத்துக்கோங்க. இங்கேயும் 1 காமன், இங்கேயும் 1 காமன். ஸோ 1 தான் அட்ஜசன்ட். 1க்கு அட்ஜசன்ட் செக் பண்ணுறோம். ஸோ 1க்கு அட்ஜசன்ட் பார்த்தீங்கன்னா 3 6. அப்புறம் இங்கே அட்ஜசன்ட் செக் பண்ணிங்கன்னா 2 4. இப்போ இதை தவிர்த்து இப்போ 1க்கு ஆப்போனன்ட் கண்டுபிடிக்கிறீங்கன்னா ஸோ 3 வந்துச்சு, 6 வந்துச்சு, 2 வந்துச்சு, 4 வந்துச்சு. அப்போ இல்லாத நம்பர் தான் அதுக்கு ஆப்போனண்ட். ஸோ 5 தான் ஆப்போனண்ட். 1க்கு ஆப்போனண்ட் 5. சும்மா செக் பண்ணோன்னா இது யூஸ் பண்ணி செக் பண்ணிக்கலாம். இந்த மெத்தட் தான் ஈஸி, கிளாக் வைஸ் மெத்தட். அதுக்கடுத்து டைஸ். 2 டைஸு ரெண்டுமே காமன் நம்பர் வந்துடுதுன்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணுறது? இப்போ 3 5 காமனு. இதே மாதிரி இங்கேயும் 3 5 3 காமன் சரிங்களா. அப்போ என்ன பண்ணுறது? ஸோ அதே தான் கிளாக் வைஸு. இப்போ நான் 5லேருந்து எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. 5லேருந்து எடுக்கிறேன் ஃபஸ்ட் டைஸில். ஸோ அப்படி வரான்னு வச்சுக்கோங்க. கிளாக் வைஸ் ஃபஸ்ட்டு டை அது கிளாக் வைஸ்னால் 5 4 3. அடுத்து செகண்ட் டைஸ்க்கு வந்து அதே மாதிரி 5லேருந்து வரேன். 3 1. ஸோ இதுக்கு ஆப்போனண்ட் இதை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க முடியாது இல்லைங்களா. ஏன்னா ரிப்பீட்டட் நம்பர்ஸ் வருது. இந்த இடத்துலையும் 3 வருது, இந்த இடத்துலையும் 1 வருது, 4 வருது, இங்கேயும் 3 ரிப்பீட் ஆகுது. ஸோ இதுக்கு இப்போ 3க்கே பார்த்தீங்கன்னா 4 வருது, 1 வருது. ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இதில் வந்து ஒரு நம்பருக்கு ஒரு நம்பர் ஆப்போனண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா 4 1 ஆப்போனண்ட். ஏன்னா 3 5 ரிப்பீட்டட், 3 5 ரிப்பீட்டட். அப்போது 4 1 ஆப்போனண்ட், 1 4 வந்து ஆப்போனண்ட் இந்த மெத்தடில். அப்போ மீதி 2 நம்பருக்கு எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா 3க்கு ஆப்போனண்ட்டாக 5ம் வரலாம், 6ம் வரலாம். அதே மாதிரி 5க்கு ஆப்போனண்ட்டாக 3யும் வரலாம், 6ம் வரலாம். ஸோ இதுக்கு எந்த ஸ்ட்ராட்டஜியும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி வந்தால் மோஸ்ட்டாக இந்த நம்பருக்கு தான் கேட்பான். அப்படி பார்த்தீங்கன்னா 1க்கோ இல்லை 4க்கோ ஆப்போனண்ட் கண்டுபிடிக்க தான் கேட்பான். இந்த மாதிரி மெத்தட் வராது. அடுத்து மோர் தென் 2 டைஸ் கொடுத்துட்டான்னு வச்சுக்கோங்களேன். கொடுத்துட்டு ஆப்போனன்ட்ஸ் கேட்டால் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது தான் கான்செப்ட்டு. இப்போது ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து காமன் நம்பர் இருக்க மாதிரி டைஸ் எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு டைஸில் 4 காமன், அதே மாதிரி தேர்ட் டைஸில் 4 காமன். ஸோ இது யூஸ் பண்ணி நம்ம மொத்தமே கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு டை, அப்புறம் தேர்ட் டை 4 காமன்,
அப்போ கிளாக் வைஸ் 4 இங்கேருந்து ஃபஸ்ட்டு டேயில் பார்த்தீங்கன்னா 4 2 3 இதில் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து போவோம் கிளாக் வைஸு. ஸோ 4 போட மாட்டேன் எப்போவுமே, ரிப்பீட்டட் நம்பர்ஸ் போடுறதில்ல. ஸோ 5 இருக்குது, 3 இருக்குது. ஸோ மீதி இருக்க நம்பர் 1. அப்போது 1 ஃபில் பண்ணிட்டோம். ஸோ 4 காம்பனண்ட் 1, 2 காம்பனண்ட் 5, 3 காம்பனண்ட் ரிப்பீட்டட் நம்பர்ஸ் வந்துருச்சோம். ரிப்பீட்டட் நம்பர் கான்செப்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ செகண்ட் எடுத்துக்கலாம். இப்படி பார்த்திங்கன்னா 3 மட்டும்தான் ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டையும் செகண்டையும் கம்பேர் பண்ணுறோம். ஃபஸ்ட்டில் அதே தான், 3லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். 3 தானே நம்ம காமன் நம்பர், ஃபஸ்ட்டுக்கும் இதுக்கும் வந்து 3. அப்போது 3லேருந்து ஆரம்பித்து போவோம். 3லேருந்து ஆரம்பித்து வந்தீங்கன்னா 3 தென் 4 தென் 2. செகண்டில் எடுத்திங்கன்னா 3லேருந்து திரும்பி அதே மாதிரி 3 கிடையாது, ஏன்னா ரிப்பீட்டட் நம்பர். அப்போது 1 5. ஸோ இங்கே என்ன இருக்கும்னா 6 இருக்கும். அப்போ 3 காம்பனண்ட் 6, 4 காம்பனண்ட் 1, 2 காம்பனண்ட் 5. இதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அப்புறம் காமன் நம்பர் அட் காமன் ஃபேஸ் இது யூஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போது 5 இல்லைங்களா, 5 வந்து ஒரே ஃபேஸில் காமனாக இருக்குது. இப்போ 2 டைஸ்லையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் இது ரைட் கார்னர் இல்லையா, ரைட் கார்னர், இதுவும் ரைட் கார்னர். ரைட் கார்னர்லேயே 5 வந்துருச்சு. ஸோ 3 காம்பனண்ட் 4 தான் இருக்கும், 2 காம்பனண்ட் 6 தான் இருக்கும். காமன் நம்பர்ஸ் அட் காமன் ஃபேஸ்னால் ஃபஸ்ட்டு டாப் வந்து ஆப்போனண்ட்டு. அதே மாதிரி வேறு என்ன, இதே ஷேப்பில் இதே மாதிரி கொடுத்துடலாம். ஸோ இங்கே 3 காம்பனண்ட் 4 இதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு டைஸு செகண்ட் டைஸு ரெண்டுத்துலேயும் வந்து காமன் ஃபேஸ் வந்து 5. ரைட் கார்னர் காமன் ஃபேஸ் வந்து 5. ஸோ ஃபஸ்ட்டு டைஸுக்கு 5னா அப்போ 2 காம்பனண்ட் வந்து 6. அதே மாதிரி 3 காம்பனண்ட் வந்து 4. இதுவும் ஆப்போனண்ட், இதுவும் ஆப்போனண்ட். இது வந்து பேப்பர் ஃபோல்டிங் மெத்தட். என்னென்னா, இப்போது சாம்பிளுக்கு இந்த மாதிரி மெத்தடில் கொடுத்துருக்கான்னு வச்சுக்கோங்க. இது ஃபஸ்ட்டு டைப்பு 1 2 3 4 5 6. இப்போ என்னென்னா, இந்த கார்னர் லெஃப்ட் கார்னர் ரைட் கார்னர் இது ரெண்டும் வந்து எப்போவுமே ஆப்போனண்ட்டாக இருக்கும்ன்றது தான் கான்செப்ட். எப்படின்னா, இப்போ பேப்பர் மடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இருக்குன்னா, பேப்பர் மடிக்கிறப்போ இந்த எண்ட்லேயும் இந்த எண்ட்லேயும் என்ன இருக்கோ அதுதான் வந்து ஆப்போனண்ட்டாக இருக்கும். 2 4 இதெல்லாம் ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ 2 4 வந்து ஆப்போனண்ட்டு. இந்த இதில் இது ஈஸியாக கண்டுபிடிச்சிங்கன்னா லெஃப்ட் கார்னர் ரைட் கார்னர். மீதி என்னென்னா அட்ஜசன்ட் சைட்ஸ். இப்போது 3யும் 5 ஆப்போனண்ட்டாக இருக்காது, 1 ஆப்போனண்ட்டாக இருக்காது. ஆனால் 1ம் 5ம் ஆப்போனண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி 3யும் 6ம் ஆப்போனண்ட்டாக இருக்கும். இதுதான் கான்செப்ட். அட்ஜசன்ட் சைட்ஸ் இல்லாத மீதி நம்பர்ஸ், இப்போ 3க்கு வந்து 6, அதே மாதிரி 1க்கு வந்து 5. இந்த செகண்ட் ஃபார்ம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே மாதிரி லெஃப்ட் கார்னர் ரைட் கார்னர் தனித்தனியாக கொடுத்துருக்கான். ஸோ லெஃப்ட் கார்னரில் 1, ரைட் கார்னரில் 6, இது 2 ஆப்போனண்ட்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கிறது ஆப்போனண்ட்டாக இருக்காது. ஸோ 2க்கு 4 ஆப்போனண்ட்டு, 3க்கு 5 ஆப்போனண்ட்டு. ஓகேங்களா. அடுத்து தேர்ட் ஃபார்ம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, தேர்ட் ஃபார்மில் இதே மாதிரி லெஃப்ட் கார்னரு ரைட் கார்னர் ஆப்போனண்ட்டு. 2க்கு 6, 2 6. அதே மாதிரி 1க்கு 4, 3க்கு 5. ஓகேங்களா. அடுத்து ஃபோர்த்து தான் வந்து கொஞ்சம், ஃபோர்த்தும் ஈஸி தான். ஸோ இதே தான் ஃபோர்த்து மெத்தட். பார்த்திங்கன்னா லெஃப்ட் கார்னர் ரைட் கார்னர் 2க்கு 5 லெஃப்ட் கார்னர் ரைட் கார்னர் ஆப்போனண்ட்டு. அதே மாதிரி 1க்கு 4, 3க்கு 6. அடுத்து ஃபிஃப்த்து ஃபார்ம் தான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இது என்னென்னா 1 2 3 லெஃப்ட் கார்னரில் 3 நம்பர், ரைட் கார்னரில் 3 நம்பர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த மெத்தடில் இருக்குது. ஸோ இதுக்கு என்னென்னா, இந்த சென்டரும் ஆப்போனண்ட்டுன்னு சொல்கிறாங்க. 2 and 5 ஆப்போனண்ட். அப்புறம் 1ம் 3யும், அப்புறம் 4ம் 6ம் இது எப்படி வந்ததுன்றது மட்டும் பார்த்திங்கன்னா, இப்போ இதை எடுத்து ஃபோல்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். பேப்பர் ஃபோல்டிங் மெத்தடில் இப்போ இப்படி ஃபோல்ட் பண்ணுவோம், வந்துடுதா. இப்படி பார்த்திங்கன்னா 1க்கு ஆப்போனண்ட் பார்த்திங்கன்னா 3. அதே மாதிரி 6க்கு ஆப்போனண்ட் 4, 2க்கு ஆப்போனண்ட் 5. ஓகேங்களா. 2க்கு ஆப்போனண்ட், 4க்கு ஆப்போனண்ட், 3க்கு ஆப்போனண்ட். ஸோ 2க்கு வந்து 4 5, 1க்கு 3, அடுத்து 4க்கு 6. இவ்வளோ தான். இந்த மெத்தட் புரிஞ்சுதுன்னா மோஸ்ட்டாக போட்டுடலாம். டைப் 1 டைப் 2 ரெண்டுமே முடிஞ்சது இதில்.
சம்ஸ் இன்னொரு வீடியோவில் அனுப்புகிறாங்க சிஸ்டர்.